மகா சிவராத்திரி நாளில் பூஜை செய்ய நல்ல நேரம் இதுதான். மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். அது என்ன என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம். வாருங்கள். ஈசனுக்கு உகுந்த ராத்திரி மகா சிவராத்திரி. விடிய விடிய கண் விழித்து ஈசனுக்கு குளிர குளிர நடைபெறும் அபிஷேகத்தை கண்ணார தரிசனம் செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம், எத்தனை கால அபிஷேகத்தை தரிசனம் செய்ய வேண்டும், மகா சிவராத்திரி நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். மகா சிவராத்திரி புரட்டாசி மாதத்தில் அம்பிகையை கொண்டாட 9 நாட்கள் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அதே போல சிவபெருமானுக்கு மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி நாளில் மகா சிவராத்திரி பண்டிகையை கொண்டாடுகிறோம். கண் விழித்து விரதம். ஒரு நாள் விரதம் என்றாலும் கடுமையான விரதமாக இருக்க வேண்டும். உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கும் விரதம் மனிதர்களின் விழிப்புணர்வுக்கான விரதம் தான் மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி தினத்தில் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்திருக்க வேண்டும். காலை 6 மணிக்கு முன்பு வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நெற்றி நிறைய விபூதி பூசி ஓம் நமச்சிவாய சிவாய நம எனும் மந்திரத்தை உச்சரித்து விரதத்தை தொடங்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று என்ன சாப்பிடலாம்? சிவபெருமானின் 4ஆம் கால பூஜை நிறைவடையும் வரை கடைபிடிக்க வேண்டும். எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருந்து விரதம் முடியும் போது சிவபெருமானுக்கு படைக்கும் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். இதன் மூலம் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இடைப்பட்ட காலத்தில் தண்ணீர் மட்டும் பருகலாம். உடல்நிலையை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வதை கடைபிடிப்பது நல்லது. இதில் எந்த தவறும் இல்லையாம். லிங்கோத்பவ காலம் குறிப்பாக இரவு 11:30 மணியில் இருந்து நள்ளிரவு 1 மணி வரை சிவபெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பான காலமாக கூறப்படுகிறது. இதை பக்தர்கள் கடைபிடிக்கலாம். ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரமாகும். லிங்கோத்பவ காலம் எனும் இந்த நேரத்தை தவறவே விடக்கூடாதாம். வீட்டில் பூஜை செய்வது எப்படி? எல்லோராலும் கோவிலுக்கு செல்ல முடியாது. கோவிலில் சிவனுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண முடியாதவர்கள் நம்முடைய வீட்டிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இரவு முழுவதும் சிவபுராணம் படிக்கலாம். நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்லி வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். செய்யக்கூடாத தவறுகள் எவை? மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பவர்கள் முதல் நாளே பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். உணவில் வெங்காயம், வெள்ளை பூண்டு சேர்க்கக்கூடாது. அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. விரதம் இருப்பவர்கள் இறை சிந்தனையோடு சிவநாமத்தை உச்சரித்து விரதம் இருந்தால் சிவபெருமானின் பரிபூரண அருள் நிச்சயம் கிடைக்கும். மங்களங்கள் அருளும் மகா சிவராத்திரியின் தத்துவம். சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி. நாம் எதிர்பார்த்த சிவராத்திரி வந்துவிட்டது. சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி. அவன் தேவிக்கு இசைத்தது நவராத்திரி என்று சொல்வார்கள். சிவபெருமான் விரும்புகின்ற ஓர் உற்சவம்தான் சிவராத்திரி என்பது சைவத்தின் தேர்ந்த முடிவு. அந்த சிவராத்திரி இந்த முறை அற்புதமான மங்களங்கள் தருகின்ற புதன்கிழமை நாளில் வருவது இன்னும் சிறப்பு. இறைவன் லிங்கமாக தோன்றிய நாள். இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கின்றார். இதில் உருவ நிலை லிங்க நிலை. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி விரதங்களில் உயர்ந்தது மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரியானது சிவனுக்கு உரிய இரவு என பொருள்படும். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாகிய சிதம்பரமும் எப்படி உயர்ந்ததோ அதுபோல விரதங்களில் உயர்ந்தது மகா சிவராத்திரி விரதம் என சாஸ்திரங்கள் போற்றுகின்றனர். ராத்திரி என்பது இருட்டு, அஞ்ஞானம், அச்சம், களி, கருப்பு, மயக்கம், தாமசம் என பல பொருள்கள் உண்டு. மயக்கமோ தாமசமோ இருக்கின்ற பொழுது ஆன்மீகத்திலும் ஒருவன் முன்னேறவே முடியாது. இந்த குணங்கள் பின்னடைவை தரும். எனவே இந்த குணங்களை போக்கி கொண்டு ஞானமான ஒளியை பெறுகின்ற நாள்தான் சிவராத்திரி
சிவராத்திரி நாள். சிவராத்திரி விளக்கம். ராத்திரி என்பது இருட்காலம் என பொருள்படும். தினசரி இரவு வருகிறது. ஆனால் ஊழி முடிவில் எங்கு இருக்கும் இருள் நிறைந்திருக்கும். உயிர்கள் ஒடுங்கும் காலம். உண்மையான இருட்காலம் என்பது இறைவன் உலகம் முழுவதையும் ஒடுக்கி இருக்கும் காலமாகும். இதனை சர்ப சங்கரா காலம் அல்லது பிரளய காலம் எனவும் ஊழி காலம் எனவும் பலவாக கூறுவார்கள். இரவில் ஒளியின்றி உயிர்களின் நடனமாடும் இல்லாது அமைதி நிலவுவது போல பஞ்சபூதங்களும் தன கரண புவன போகங்களும் ஒன்றுமே இல்லாது உயிர்கள் செயலற்று கிடப்பதினால் அமைதி நிலவும். அந்த கோயிலில் தனித்து நிற்பவரே சிவபெருமான் ஆவார். இதனாலேயே அது சிவராத்திரி எனப்படுகிறது. சிவராத்திரி அன்று ஏன் தூங்குவதில்லை? பொதுவாக நாம் இரவில் தூங்குகின்றோம், பகலில் விழித்திருக்கின்றோம். பகலில் விழித்திருந்தாலும் அது புறவிழிப்பு என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். நம்மை சுற்றி உலகத்தில் நடக்கக்கூடிய புற நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் வகையிலேயே நாம் விழிப்புடன் இருக்கின்றோம். ஆனால் இந்த விழிப்பு நிலை நமக்கு பெரிய அளவில் உதவாது. நம் புற உலகில் விழித்திருந்தாலும் கூட அக இருளோடு விழிப்பில்லாத மாலையில்தான் மயங்கி கிடக்கின்றோம். இந்த மாலையை நீக்கி அகவிழிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட நாள் சிவராத்திரி நாள். பகலில் தூங்கி கிடக்கும் ஆன்மா இரவிலும் தூங்குகின்றது. சிவராத்திரி நாளில் நமது ஸ்தூல உடம்போடு கண்விழித்து உடலை உறங்க விடாமல் வைத்து சூட்சம மனமாகிய ஆன்மாவையும் விழிப்புணர்வு செய்வதற்காகத்தான் சிவராத்திரி நாளில் தூங்காமல் இருக்கின்றோம். அம்பிகை கேட்ட வரம். பார்வதி தேவி கேட்ட வரத்தால் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நாள் கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதியும் வீற்றிருந்தனர். அப்போது பார்வதி தேவி, உங்களை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் எது என்று ஈசனிடம் கேட்டாள். அதற்கு சிவபெருமான், தேவி, எந்த இரவு வேளையில் 4 ஜாம வேளையிலும் கண்விழித்திருந்து உபவாசத்துடன் நீ என்னை பூஜித்து வழிபட்டாயோ, இரவு, அதாவது மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி நாளே எனக்கு மிகவும் பிரியமானது. அம்பிகை இதை கேட்டு மகிழ்ந்தாள். அடுத்து அவள் ஒரு வரம் கேட்டாள். பிரபு, இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் மறுபிறவியில் சொர்க்கமும் இறுதியில் நற்கதியும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார். தில்லையில் சிவராத்திரி. இதோ முதல் ஆலயமாக சிதம்பரம் என்று தரிசிப்போம். தில்லை என்றாலே சகல பாபங்களும் போய்விடும். கோவில் என்று பொதுவாக சொன்னாலே சிதம்பரத்தை தான் குறிக்கும். ஆகாயத்திற்குரிய சிதம்பரம் திருத்தலமே முதன்மையானதும் பழமையானதும் ஆகும். சிவபெருமான் நடராஜராக சிவகாமி அம்மையுடன் வீற்றிருக்கும் ஆலயம். ஏனைய ஆலயங்களில் லிங்க வடிவமாக இருக்கும் சிவபெருமான் இங்கு நடனமாடும் நிலையில் காட்சியளிக்கின்றார். ரத்தினத்தினால் செய்யப்பட்ட நடராசர் விக்கிரமும் ஆதிசங்கரர் அளித்த ஸ்படிக லிங்கமும் சிதம்பரம் ஆலயத்தில் வழிபடப்படுகிறது. நன்றி.